சிவசங்கரி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது கயலையும் எல்லிலையும் இங்கேருந்து அடித்து துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி எவ்வளோ பெரிய வேலையை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே பார்த்தோம். ஏன்னா இந்த 5,00,000 கிடைச்சா அவங்களுக்கு அப்படியே அல்வா கிடைச்ச மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க நினச்ச மாதிரி பெரிய ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. மேடம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, கயலையும் எல்லிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் தடுக்க முடியல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பேர் கொடுத்துட்டாங்க போட்டிக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஃபோன் வருது. இதை கேட்ட உடனே சிவசங்கர் இருந்துட்டு எப்படி நடந்துச்சு, எப்படி நடக்கும், நான் தான் அவங்க வந்தால் உள்ளவே விட வேண்டான்னு சொல்லிட்டு வந்து சொன்னல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது, அவங்க வந்து இப்போ ராம்நாதன் சார் கிட்ட வந்து இப்போ டேரெக்டாக டீல் பண்ணியிருக்காங்க. ராம்நாதன் சார் தான் வந்து இப்போ அவங்களுக்கு இந்த போட்டியில் வந்து இப்போ கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, ஓ அப்படியா, ஆனால் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலுமே கூட அவங்க இதில் ஜெயிக்கக்கூடாது, அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.